நாம் இந்த சுற்றும் பகுதியை நாம் பார்க்க முடியும். இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த 2000 விளாகம் பகுதி தென்பெண்ணை ஆற்று பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் 2000 விளாகம் என்ற ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த மக்கள் கடந்த 2 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள். நாம் தற்போது இந்த பகுதியில் தரைமார்க்கமாக வர முடியவில்லை. சாலையில் கடந்து காரை எடுத்துக்கொண்டு வர முடியவில்லை. இங்கே ஒரு டிராக்டர் இளைஞர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த பகுதி மக்களுக்காக உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு ஒரு டிராக்டரை எடுத்து நம்மை அழைத்து வந்தார்கள். இந்த பகுதிக்கு வரும்போது இந்த பகுதி மக்கள் 2 நாட்களாக தண்ணீர் உணவின்றி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை, ஒரு வேதனையான ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு அண்டாவில் ஒரு உணவை எடுத்துக்கொண்டு வந்த போது கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள் உணவுக்காக வந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக 2 நாட்களாக அவர்கள் உணவின்றி தவித்து வருகிறார்கள். இங்க எப்ப இருந்து வெள்ளம் இருக்குன்னா எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கீங்க? 3 நாளா சாப்பிடல சார். மக்கள் தண்ணி குடி தண்ணி சார், இங்க டேங்க் கிடையாது. இந்த போர் வந்து நேரடி கனெக்ஷன் தண்ணி இல்ல இந்த பைப்ல, அதனால கரண்ட் இல்லாததால 3 நாள் தண்ணி இல்லை சார். மெயினா சாப்பாடுலாம் ஒரு பக்கம் இருக்கு, தண்ணி இல்லாம தான் அவதிப்பாங்க சார். குடிக்க தண்ணி இல்லை சார். மெயினா ஒரு 3 வேளை சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாடு இந்த பாத்தீங்களா இப்ப நீங்க அந்த கூலி 10 பேர் கொடுத்துட்டு முடிச்சிட்டானுங்க. அவர் என்ன பண்ற சார்? சும்மா மேஜிக் காட்டுறாங்க சார். அங்க வந்தாங்க பாத்துட்டு இங்க போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. எதுவுமே செய்யல சார்.